பக்தியோனி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேர்களுக்கு என்னன்னா, நீங்க அடிக்கடி பயன்படுத்துற பொருட்களில் மிக முக்கியமான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சு அதபடி நம்ம ஃபாலோ பண்ணா நிறைய மாற்றங்கள், நிறைய வளர்ச்சிகள் அடைவீர்கள். அது தனுசு ராசிக்காரங்க எப்படின்னா, தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்குவாங்க. இந்த கட்டத்துக்குள்ளதான் வாழ்வேன், இப்படிதான் நான் இருப்பேன், இந்த மாதிரிதான் செயல்படுத்துவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கொள்கையை வச்சுக்குவாங்க. அந்த கொள்கையினால நிறைய விஷயங்கள் அவங்க குடும்ப விஷயங்கள் குழப்படி இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் எல்லாரும் ஒரே கொள்கை, உங்க கொள்கையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இருக்காது. அதனால உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் வரும். அதுல நீங்க பேசுற அந்த முரண்பாடுனால நீங்க தன் தெய்வத்தன்மையை நிலந்த தன்மையாக மாறி விடுவீங்க. அவங்க குடும்பத்துக்காக நீங்க அவங்க கிட்ட நீங்க பேச வேண்டியது எல்லாமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கோபத்தை காமிச்சாதான் அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க, நம்ம கொள்கைக்குள் வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தி முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய கொள்கையை உங்களுக்குள் வைத்தாலும் மத்தவங்க கூட அதை திணிக்க கூடாது. எப்பவுமே நம்மளுடைய கொள்கை நம்மள மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்களுக்கு துன்புறுத்தும் கொள்கைகளை நம்ம எப்பவும் பின்பற்றக்கூடாது. அதையே பெரிய கொள்கையா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடியது செங்காந்தல் பூ பயன்படுத்தினால் மிக சிறந்த மாற்றங்களை கொண்டு வரும். இந்த செங்காந்த பூவை எப்பவுமே கையில வச்சுக்கிட்டே நீங்க எந்த வேலைக்கு போனாலும் செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த செங்காந்த பூ உங்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இருக்குது மட்டுமல்லாமல் ஒரு நிறைய வார்த்தை திண்மையை அதிகப்படுத்தும். வார்த்தையுடைய திண்மைனா உங்க வார்த்தையை மதிக்கக்கூடிய வகையில் உங்க வார்த்தை ஸ்ட்ராங்கா அமையக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செங்காந்தல் பூ மட்டுமல்லாமல் நீங்க ஒரு மிளகு, கருமிளகு எடுத்துக்கோங்க. அதுல வாயில வைத்துட்டு நீங்க யார்கிட்ட பேசினாலும் அது உங்களுக்கு வார்த்தைக்கு முழு மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால ஒரு கருமிளகு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு நியாயம் இருப்பதாக நினைத்து பேசுவது சில விஷயங்கள் மாற்றம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதனால் உங்க வார்த்தைக்கு மாற்றம் ஏற்படுகிறது, நிறைய பேருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த மிளக வாயில வைத்துதான் நீங்க பேசணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி தானம் கொடுக்க வேண்டியது மிளகு தானம் கொடுங்க. அதே சமயம் உங்களுக்கு இந்த செங்காந்தல் பூவை கூட தானமாக கொடுக்கலாம். செங்காந்தல் பூவை உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட அந்த படம் கிடைச்சிச்சுன்னா அந்த படத்தை அடிக்கடி பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய சிம்பிள் முதலே சிம்பிள் மாதிரி பாத்துக்கோங்க. இல்லாட்டா ஆமையை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா உங்க வீட்டின் மாற்றங்கள் நிறைய வரும், வெற்றிகள் நிறைய குவியும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பக்கத்துல வச்சு படுக்க வேண்டிய பொருள் எதுன்னா நீர்னா தேங்கிய நீராக இருக்கும். தேங்கிய நீர் எது அப்படின்னா கண்டிப்பாக கடல் நீரை தேங்கி வைப்போம். எப்போ வைப்போம்? உப்பு பாலம் செய்வதற்காக. இந்த உப்பு பாலம் செய்ய வைக்கக்கூடிய அந்த தேங்கிய நீர் தான் நம்ம உப்பு அப்படிங்கிறது. அதனால உப்பை பக்கத்துல வச்சுட்டு நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லா எடுத்துட்டு போயிடும். அதனால உங்க நெகட்டிவ் நைட்டு தூங்கும் போது உங்க நெகட்டிவ் உங்களை விட்டு நீங்கிறது உப்பை மூலமாக நீங்கும். அதனால நைட்டு பக்கத்துல சின்ன ஒரு அகல் விளக்குல உப்பை போட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நீங்க கால் செருப்பு போட வேண்டிய செருப்பு கலர் ரெட் கலரை பயன்படுத்துங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா ரெட் கலர் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்க அந்த துவரம் பருப்பு இதெல்லாம் தானம் கொடுக்காதீங்க யாருக்கும். துவரம் பருப்பு கொடுக்க கூடாது, எள்ளு தானம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள். அப்ப என்ன தானம் கொடுக்கலாம் உணவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு தான் ரொம்ப சிறந்த உணவு தானமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வயதானவர்களுக்கு தானம் கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும். புளியோதரை, தயிர் சாதம் இதெல்லாம் தானத்தில் உங்களுக்கு சிறந்த தானமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் நீங்க அடிக்கடி மத்தவங்களை நோக்கடிக்கிற மாதிரி உங்க கொள்கைக்காக மத்தவங்க அதெல்லாம் செய்யலாம்னா நோக்கடிக்கிற பேச்சுகள் இருப்பதினால் நீங்க அடிக்கடி ஒரு அம்மன் கோயிலுக்கு போகுது சிறந்த பலனை கொடுக்கும். எந்த மாதிரி? பகவதி அம்மன். அதே அப்புறம் பகவதி அம்மனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெட்காளி அம்மன் வாங்க. அந்த வெட்காளி அம்மன் இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு முறைகளில் அவங்கதான் அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லை தெய்வ அம்மன்களை நீங்க வழிபடும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நீங்க கட்ட வேண்டிய கயிறு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கருப்பசாமி கோயிலையோ இல்லாட்டா சொடரமாட சாமி கோயிலையோ இல்லாட்டா மாடசாமி கோயிலையோ எந்த ஒரு காவல் தெய்வம் எங்க இருக்குதோ அந்த கோயில்ல போய்
அது ஆண் தெய்வமாக இருக்கணும். அந்த கோயில்ல போய் நீங்க வந்து கயிறு வாங்கி கட்டுனா சிறப்பாக இருக்கும். இல்ல அங்க கயிறு கிடைக்காது அப்படின்னா உங்களுக்கு உங்க வீட்ல இருந்து கயிறை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்து கட்டுங்க. பொதுவாக கருப்பு கயிறு கட்டுறது யாருக்கும் பிடிக்காது அப்படின்னால எல்லோ கலர் கயிறு வாங்கி நீங்க கட்டுங்க. அது கட்டினா சிறப்பாக இருக்கும். கருப்பு கயிறு கட்டினா சிறந்ததுதான். ஆனா சில பேர் அதை ஏத்துக்க மாட்டீங்க. அதனால அதுக்கு எல்லோ கலர் கயிறு கட்டுவது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பேசுவதில் நிறைய குளறுபடி பிரச்சனைகள் அதெல்லாம் உருவாகுதுனால குடும்பத்தில் இதனால் நிறைய குளறுபடி பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஆனால் அந்த பேச்சில் குளறுபடி பிரச்சனைகள் உருவாதுனால நிறைய தானங்கள் பண்ணுவது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது, சனிக்கிழமை மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து கருப்பு கலர் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். கருப்பு அல்லது ரெட் கலர் பயன்படுத்துவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். ஆனால் அதை தானமாக கொடுக்காதீங்க ரெட் கலரை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துவரம் பருப்பை வந்து அடிக்கடி உணவில் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சிறந்த மாற்றமாக இருக்கும். ஆனா தானத்தில் அது வரக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் வெற்றியையும் தரக்கூடிய அற்புத ஒரு வழிபாடு முறைகளும் தெய்வ சக்தியும் நிறைந்த இடமும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால இந்த வழிபாடு முறைகளை பின்பற்றும் போது உங்கள் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.